எந்தெந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நீங்க கடந்து வந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் இம்மட்டும் பொறுமையா இருந்தது போல கர்த்தருடைய காரியங்கள்ல நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல, ஏற்ற நேரங்கள் வரும் பொழுது இந்த பொறுமைக்கு ஏற்ற பிரகாரம் அற்புதங்கள் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் பொறுமையா இருக்கிறதுனால நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போவதே இல்லை. ஆமென். நிச்சயம் ஏற்ற நேரம் வரும் பொழுது, ஏற்ற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான அற்புதங்களை அதிசயங்களை உங்களுக்கு கட்டாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்கள் பொறுமையை இழந்து விடாதபடி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு